வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றிலா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னா டாக்ஸ் சீரீஸ்ல கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 12 மார்க்ல கட்டாயமா வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு 2 கெனான்ஸை வந்து 4 மார்க்ல கேட்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு 5-6 கெனான்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி 7 மார்க்லயும் கேட்கலாம். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கட்டாயமா இருக்காது. கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இதுதான். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். கெனான்ஸ்னா ரூல்ஸ், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரியோ அந்த மக்கள் கிட்ட வரி விதிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்து டாக்ஸ் லிவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்கள் கிட்ட வரியை வசூல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அந்த வரி வசூல் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வரி வசூல் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். அதுதான் கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன கெனான்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கெனான்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்றது அதாவது டாக்ஸ் வந்து சார்ஜ் அக்கார்டிங்லி. இப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பல ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். என்னோட இன்கம் பேஸ் பண்ணி தான் நான் டாக்ஸ் பே பண்ண போறேன். நான் ஹையர் இன்கம் பர்சனா இருந்தேன்னா நான் ஹை அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் பே பண்ணுவேன். இதே வந்து நான் இன்கம் கம்மியா ஜென்ரேட் பண்ற பர்சன்னா நான் கம்மியா டாக்ஸ் பண்ணிப்பேன். லோவர் இன்கம் குரூப் ஆஃப் பர்சன் வந்து இது வந்து டோட்டலா அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து கெனான்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெனான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து கெனான்ஸ் ஆஃப் சர்டனிட்டி. சர்டனிட்டின்ற என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப நான் டாக்ஸ் லிவி பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கணும், அதுக்குன்னு சில பிளான்ஸ் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டாக்ஸ் லிவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நம்ம எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் டாக்ஸ் லிவி பண்ணணும். அதுக்குன்னு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கணும். ப்ராப்பரா வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க. இதுதான் வந்து கெனான்ஸ் ஆஃப் சர்டனிட்டி. இதுவும் வந்து அதாவது எந்த டவுட்டும் இல்லாம எந்த இடத்துலயுமே வந்து டாக்ஸ் பேயருக்கு வந்து டிஃபிகல்ட்டி இல்லாம கரெக்டா பே பண்றதுக்காண்டி கொண்டு வந்ததுதான் வந்து கெனான்ஸ் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெனான்ஸ் ஆஃப் எக்கனாமி இதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் டாக்ஸ் வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து யாரையும் எந்த இடத்துலயும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். கண்ட்ரியோட எக்கனாமி டெவலப் ஆகணும். எந்த இடத்துலயுமே டாக்ஸ் பேயரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, கண்ட்ரியையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, கண்ட்ரியோட எக்கனாமியும் டவுன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்ததுதான் வந்து கெனான்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கெனான் என்னன்னா கெனான்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். கெனான்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எல்லாராலையும் கன்வீனியன்ட்டா பே பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரையுமே வந்து ஆர்பிட்ரரியா வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லக்கூடாது. எல்லாராலையும் கன்வீனியன்ட்டா பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் வந்து டாக்ஸ்ல வந்து லிவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியா மாதிரி இருக்க நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் வந்து ஒன் ஆஃப் த பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம், நீ அக்ரிகல்ச்சர் மூலமா நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா அது டோட்டலி எக்ஸம்ப்டட் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் பேஸ் பண்ணி ஒரு பை ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் லிவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்ரிகல்ச்சரை வச்சு நம்ம ஒரு காய்கறி ஏதாவது எந்த விளை வச்சு அதை நம்ம வந்து சேல் பண்ணி அது மூலமா நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில கன்வீனியன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து மக்களுக்கும் பர்டன் இருக்காது, கண்ட்ரியோட எக்கனாமியும் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈஸி மெத்தடாலஜியா இருக்கணும். இதுக்கு வந்து மக்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெனான்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி என்ன சொன்னா, எந்த கண்ட்ரியா வேணாலும் இருக்கலாம், என்ன கவர்மெண்டா வேணாலும் இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் ஒரு பர்சன் டாக்ஸ் பே பண்றாங்க, சிட்டிசன்ஸ் எல்லாம் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டை வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸ் அக்காண்டி யூஸ் பண்ணணும். அது என்ன ஸ்பெசிபிக் பர்பஸ் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி கண்ட்ரியோட எக்கனாமியை டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெனான்ஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது டாக்ஸ் இம்போஸ் பண்றது அந்த
கான்செப்டோ இல்லைன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து சிம்பிளா இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும் டாக்ஸ் பேயருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெனான்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கெனான்ஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேஸ்ட் ஆன் தேர் எக்கனாமிக் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி பொறுத்து இது ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதெல்லாம் பேஸ் பண்ணிருக்குன்னா என்விரான்மெண்ட், அந்த கண்ட்ரியோட என்விரான்மெண்ட் பொறுத்து, அந்த கண்ட்ரியோட எக்கனாமி பொறுத்து, அந்த கண்ட்ரியோட மித்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பொறுத்து அந்த டாக்ஸ் இம்போஸ் பண்றது வந்து ஃபிளெக்சிபிளாவும் எலாஸ்டிசிட்டியாவும் இருக்கணும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த கண்ட்ரில வந்து இப்போ தமிழ்நாடுல வந்து டிராட் அதிகமா இருக்கு, பஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு, பஞ்சம் இல்லாட்டி புயலோ ஏதாவது ஒண்ணு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து டாக்ஸ்ல வந்து சில விதிவிலக்குகள் எல்லாம் கொண்டு வருவாங்க, எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெனான்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. கெனான்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா டாக்ஸ் வந்து டைவர்சிஃபைடு கிளியர்லி அப்படின்றாங்க. அதாவது யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஹையர் இன்கம் குரூப் பர்சன் வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கெனான்ஸ் ஆஃப் டைவர்சிட்டியில வந்து ஈஸியா வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஹையர் இன்கம் குரூப் பர்சன் வந்து தப்பிக்கிறத வந்து ஈஸியா ட்ராப் பண்ணி அவங்கள வந்து பே பண்ண வச்சிடலாம் அப்படின்ற பிடிச்சிக்கலாம், அவங்கள பிடிச்சு பே பண்ண சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து கெனான்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சி. அதாவது இப்போ வந்து ஒரு கண்ட்ரில வந்து டாக்ஸ் லிவி பண்றோம்னா சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. அந்த கண்ட்ரியோட சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து டாக்ஸ் லிவி பண்ணணும் அப்படின்றாங்க. சும்மா அப்ரப்டா வந்து டாக்ஸ் வந்து இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாம அந்த கண்ட்ரியோட சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துதான் அமௌண்ட் வந்து டாக்ஸ் லிவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெனான்ஸ் ஆஃப் கோஆர்டினன்ஸ். இப்ப நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னும் போது ஸ்டேட் வந்து சில டாக்ஸஸ் வந்து லிவி பண்ணும், சென்ட்ரல் வந்து சில டாக்ஸஸ் வந்து லிவி பண்ணும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட கோஆர்டினேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். இத வந்து புக்ல பார்த்தோம்னா நான் வந்து சின்ன கான்செப்டா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். புக்ல நீங்க ஒரு தடவை நம்ம வீடியோ பார்த்துட்டு ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து கண்டிப்பா 12 மார்க்ல, 7 மார்க்ல, 4 மார்க்ல எதுல வேணாலும் வரலாம். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.